இந்த வாரம் என்ன டாபிக் போட போறோம்னா, நீங்கள் எதன் உரிமையாளர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அதன் உரிமையாளர் இல்லை. ஆஸ் அ பிசினஸ் ஓனர், இப்போ ஒரு நோட் புக் எடுத்து, நீங்க எதோட ஓனர் அப்படின்னு எழுதுங்களேன். இப்போ உதாரணமா நீங்க ஒரு நகைக்கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் சோ அண்ட் சோ நகைக்கடையின் ஓனர். ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கோம்னா, நான் இந்த ஃபேக்டரியின் ஓனர் அப்படின்னு எழுதுங்க சும்மா. எழுதிட்டீங்களா? இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். நீங்கள் எதன் ஓனர் என்று எழுதினீர்களோ, அதன் ஓனர் இல்லை. குழப்பமா இருக்கா? நான் யார் அப்படின்னு கேள்வி வருதா? நான் எதோட ஓனர் அப்படின்னு கேள்வி வருதா? இதுதாங்க இந்த ஒரு சூட்சமத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா, இதுக்குள்ளதான் பிசினஸோட சக்சஸ் இருக்கு. உங்க பிசினஸ் வெற்றி அடையணும் அப்படின்னா, நீங்க உங்க கடையோட ஓனர், உங்க ஃபேக்டரியோட ஓனர், உங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோட ஓனர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நிச்சயமா வெற்றி அடைய முடியாது. அப்போ ஒரு பிசினஸ் ஓனர் உண்மையில எதோட ஓனர்? சோ அந்த பிசினஸை செய்யும் ஒரு அமைப்பின் ஓனர். உதாரணமா மெக்டொனால்ட்ஸ் எடுத்துக்கோங்க, KFC எடுத்துக்கோங்க. அதோட ஓனர் உண்மையிலே எதோட ஓனர்? மெக்டொனால்ட்ஸ் கடையோட ஓனரா? நிச்சயமா கிடையாது. மெக்டொனால்ட்ஸ்னா குவிக்கா பர்கர் பண்ணி கொடுக்கிற ஒரு சிஸ்டத்தோட ஓனர். KFC கிறிஸ்பியா உலகம் முழுக்க ஒரே மாதிரி சிக்கனை குக் பண்ணி கொடுக்கிற ஒரு சிஸ்டத்தோட ஓனர். ஒரு சிஸ்டம் எடுத்துட்டீங்கன்னா உங்க பிசினஸ் ஸ்கேல் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னொரு குட்டி எக்ஸசைஸ் பண்ணலாமா? ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. இல்ல உங்க மொபைல்ல ஒரு கால்குலேட்டர் இருந்தா அதை ஓபன் பண்ணிக்கோங்க. 1 + 1 = எவ்வளவுன்னு போடுங்க. போட்டீங்களா? ஆன்சர் வந்ததா? 2 தானே வந்தது. இப்போ 100 + 100 எவ்வளவுன்னு போடுங்க. ஆன்சர் வந்துருச்சா? இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு மல்டி டிஜிட் நம்பர் 7346 × 2315 ஒரு காம்ப்ளெக்ஸான நம்பர் கொடுத்து மல்டிப்ளை பண்ண சொல்லுங்க. மொபைல் சூடாயிடுச்சுல? ஹீட் ஆகுதா? ரொம்ப நேரம் எடுத்துக்குதா? இல்லவே இல்லை. 1 + 1 எவ்வளோன்னு கேட்டா எவ்வளோ நேரத்தில் ஆன்சர் வந்ததோ அதே மாதிரி நீங்க கொடுக்குற மல்டிபிள்ஸ் எத்தனை 1000 நம்பரை கொடுத்தாலும் உங்க மொபைலுக்கு அவ்வளோ நேரம் தான் எடுக்கும். ஸோ உங்க சிஸ்டம் அதே மாதிரி தான். ஒரு பிரான்ச் நடத்துறதும் 1000 பிரான்ச் நடத்துறதும் உங்க சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே எஃபர்ட். ஆனா ஒரு தனி மனிதனா நீங்க உங்க கடையோட ஓனர் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, உங்களால உங்க மேற்பார்வையில ஒரு கடையை ரன் பண்ண முடியும், ஒரு பிசினஸ் ரன் பண்ண முடியும், 2 கடையை ரன் பண்ணலாம், அல்ல 2, 3 பிரான்ச் ரன் பண்ணலாம். அதுக்கு மேல போகும்போது நம்ம கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிடும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்றேன், ஒரு சிறு நிறுவனம் அதன் ஓனரை மிக மோசமாக வேலை வாங்குகிறது. ஏன்னா ஒரு சிறு நிறுவனத்தோட ஓனருக்கு அந்த நிறுவனத்தை எப்படி வேலை வாங்குவது என்பது தெரியல. அப்போ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். நீங்கள் அந்த நிறுவனத்தை நடத்தும் அமைப்பின் ஓனர். அமைப்புன்றது உங்க பிசினஸ் சிஸ்டம். அதுதான் உங்க கம்பெனியோட மூளை. அப்போ உங்க கம்பெனிக்குன்னு ஒரு தனி மூளை இருக்கு, உங்களுக்குன்னு தனி மூளை இருக்கு. ஆனா ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனரா என்ன ஆகுதுன்னா, இந்த 2 மூளையும் எடுத்து உங்க தலைக்குள்ளேயே வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. அதனால தான் ஈவினிங் வீட்டுக்கு வந்த அப்புறம் கால் இருக்கு, 8 மணிக்கு ஒரு கால் இருக்கு, டின்னர் சாப்பிடும்போது கால் இருக்கு, நைட்டு தூங்கும்போது 1 மணி 2 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் வருது. ஏன்னா உங்க கம்பெனியில முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு சிஸ்டம், ஒரு மூளை வேணும். அந்த மூளையை நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஸோ நீங்க இந்த மூளையோட ஓனர், அதாவது இந்த பிசினஸ் சிஸ்டத்தோட ஓனர்னு புரிஞ்சுட்டீங்கன்னா, இந்த சிஸ்டத்தை உங்க கம்பெனிலேயே வச்சுட்டு உங்க மூளையை மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு வரலாம். இதுதான் ஒரு பிசினஸ் சாம்பியனோட மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா. பிசினஸை பல மடங்கு பெருக்குவதற்கான ஃபார்முலா இதுதான்.